தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் பரமன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிச்சா தான் நம்ம பரமன மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி இப்ப சென்னைக்கே போயிட்டாங்க. சென்னைக்கு போய் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. ஏன்னா, அங்க அந்த நகைய திருடிக்கிட்டு ஓடுன திருடன புடிச்சு குடுத்து, அந்த கன்னையும் சரண்டர் பண்ணியிருக்காப்ல இல்லையா? ஸோ அந்த கேஸ விசாரிச்சு அந்த திருடன கூட்டிக்கிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சா பரமன விட்டுருவாங்க இல்லையா? அதுக்காக தான் அந்த டீட்டெயில் கேட்கறதுக்காக அங்க இன்ஸ்பெக்டர்ட்ட போய் கேட்கறாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரும் கரெக்ட்டா அந்த டீட்டெயில்லாம் எடுத்து குடுக்குறாப்ல. அந்த திருடனோட பேரு, அட்ரஸ், ஃபோட்டோ முதல் கொண்டு எல்லாமே இப்ப நம்ம இளமதிக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த விஷயம் கலாவுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கலா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இளமதிய வந்து அந்த திருடன கண்டுபிடிக்க விடமாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கலா தட்டி தூக்கிடுவாங்க. எப்பயும் கடைசியில இளமதி காப்பாத்திருவாங்க நம்ம பரமன. அதுதான் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.